கதிரவன் நியூஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். திசை காட்டிக்கு ஆதரவு அளித்த 6 பேர் இடைநிறுத்தம். இன்று நள்ளிரவு முதல் தொழிற்சங்க நடவடிக்கை. கடவுச்சீட்டு விண்ணப்பத்தில் புதிய திட்டம். செப்டம்பர் மாதம் முதல் இலங்கையில் நடைமுறைக்கு வரவுள்ள வசதி. கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு இளைஞன் கொலை. சிறைக்குள் இருந்து பிள்ளையான் அறிந்த ரகசியங்கள். விசா அதிகாரி வீட்டின் மீது துப்பாக்கிச் சூடு. பெண் கான்ஸ்டபிளை ஆபாசமாக திட்டிய உப போலீஸ் பரிசோதகர். தாதியர் சேவைக்கு ஆட்சேர்ப்பு அமைச்சர் வெளியிட்ட தகவல். தொடர்பான விரிவான செய்திகள். திசை காட்டிக்கு ஆதரவு அளித்த ஐக்கிய மக்கள் சக்தியின் 6 உறுப்பினர்களின் கட்சி உறுப்பினரையை இடைநிறுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பேருவளை நகர சபையின் மேஜர் மற்றும் உப மேஜர் தெரிவின் போது தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு அளித்த பேருவளை நகர சபையின் 6 உறுப்பினர்களை இடைநிறுத்தப்பட்டுள்ளனர். இந்த விடயம் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டாராவின் கையொப்பத்துடன் வெளியாகியுள்ள கடிதத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று நள்ளிரவு முதல் பணி புறக்கணிப்பில் ஈடுபடப் போவதாக கூட்டு அஞ்சல் தொழிற்சங்க முன்னணி அறிவித்துள்ளது. நாடு முழுவதும் உள்ள அஞ்சல் நிலையங்கள் மற்றும் நிர்வாக அலுவலகங்களில் மேலதிக நேர பிரச்சினை தொடர்பிலேயே இந்த பணி புறக்கணிப்பு முன்னெடுக்கப்படுவதாக அஞ்சல் தொழிற்சங்கம் தெரிவித்துள்ளது. 2016 முதல் அஞ்சல் சேவையில் முறையான ஆட்சேர்ப்பு நடைமுறைகளை மேற்கொள்ள தவறியதன் காரணமாகவே தற்போதைய நிலை ஏற்பட்டுள்ளதாக தொழிற்சங்க பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் நீண்ட காலமாக நிலவும் ஆட்சேர்ப்பு பிரச்சினைகளை மேலும் தாமதமின்றி தீர்க்குமாறு தொழிற்சங்கம் அதிகாரிகளை வலியுறுத்தியுள்ளது. வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்கள் ஊடாக கடவுச்சீட்டுகளை பெறுவதற்கு இணையத்தில் விண்ணப்பிக்கும் திட்டத்தை இந்த ஆண்டு முதல் செயல்படுத்த அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்கள் மற்றும் உயர்ஸ்தானிகரங்கள் ஊடாக அந்தந்த நாடுகளில் வசிக்கும் இலங்கையர்களின் கடவுச்சீட்டுகளுக்கான இணைய விண்ணப்ப செயல்முறையை துரிதப்படுத்துவதற்கான முன்மொழிவுகள் புலம்பெயர்ந்தோருக்கான சர்வதேச அமைப்புக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. அதன்படி 20 தூதரகங்கள் மற்றும் உயர்ஸ்தானிகரகங்களை உள்ளடக்கிய வகையில் தேவையான வசதிகளை வழங்குவதற்கும் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்துடன் நிகழ்நிலையில் தொடர்பு கொள்வதற்கான வசதிப்படுத்தலை மேற்கொள்வதற்கு முன்மொழியப்பட்டுள்ளது. இலங்கை முழுவதும் இணைய வழியில் நேரடியாக அபராதம் செலுத்தும் வசதி செயல்படுத்தப்பட உள்ளதாக தகவல் மற்றும் தொடர்பு தொழில்நுட்ப நிறுவனத்தின் பணிப்பாளர் சபை உறுப்பினர் கர்ச புரசிங்க தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் பொருளாதார அமைச்சில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் செப்டம்பர் மாதம் முதல் இந்த வசதி நடைமுறைக்கு வரவுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் சில வாரங்களுக்கு முன்பு எங்களுக்கும் அமைச்சரவை ஒப்புதல் கிடைத்துள்ளது. எனவே இந்த மாத இறுதிக்குள் மேல் மற்றும் தென் மாகாணங்கள் ஆகிய 2 மாகாணங்களில் உள்ள போலீஸ் நிலையங்களை இணைப்பதன் மூலம் முதல் கட்டமாக இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்த முடியும் எனவும் நாங்கள் நம்புகின்றோம். எனவே மிக விரைவான திட்டத்தின் கீழ் செப்டம்பர் மாதத்துக்குள் நாடு முழுவதும் உள்ள அனைத்து போலீஸ் நிலையங்களையும் உள்ளடக்கி நேரடியாக அபராதம் செலுத்தும் முறையை நடைமுறைப்படுத்துவோம் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இரத்தினபுரியில் நிவித்திகல போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட தம்மூருவ சந்தி பகுதியில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு இளைஞர் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த கொலை சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கொளம்பகம நிமித்திகல பகுதியைச் சேர்ந்த 32 வயதுடைய இளைஞனே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார். கொலை செய்யப்பட்ட இளைஞனுக்கு 3 நபர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட தகராறு காரணமாக கொலை இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். ஈஸ்டர் தாக்குதல் சம்பவம் தொடர்பில் முன்கூட்டியே அறிந்திருந்த பிள்ளையான் என அழைக்கப்படும் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் தொடர்பிலான தகவல்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப் போவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் தெரிவித்த அவர் நீதிமன்றத்தின் ஆலோசனை மற்றும் சட்டமா அதிபரின் ஆலோசனைகளின் பின்னர் மேலதிக விசாரணை நடைபெறும். எனவே இது தொடர்பில் விசாரணைகள் நடைபெறுகின்றன.
நாம் நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்ட தகவல்களின் அடிப்படையிலேயே விசாரணைகள் நடைபெற்று வருகின்றது. எனவே விசாரணைகள் தொடர்பில் இச்சந்தர்ப்பத்தில் ஊடகங்களுக்கு தெரிவிக்க முடியாது எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். மாத்தளை கனைமுள்ள பகுதியில் விசா செயலாக்க அதிகாரியின் வீட்டின் மீது 2 பாதாள உலக துப்பாக்கிதாரிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர். துபாயில் மறைந்திருக்கும் 2 பாதாள உலக தலைவர்களுக்கும் விசா வழங்க மறுத்ததன் காரணமாகவே இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. துபாயில் மறைந்து இருப்பதாக கூறப்படும் 2 பாதாள உலக தலைவர்களான மிதிகம லொக்கா மற்றும் இஸ்ரு ஆகியோருக்கு விசாக்கள் வழங்கப்படாதனால் கோபமடைந்த கும்பல் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. விசா செயலாக்க அதிகாரியின் துபாய் சென்றிருந்த நிலையில் துப்பாக்கிச்சூடு நடந்த நேரத்தில் அவரது மனைவி மற்றும் பிள்ளை மாத்திரமே கனேமுள்ள பிரதேசத்தில் உள்ள அவரது வீட்டில் இருந்துள்ளார். எனவே விசா செயலாக்க அதிகாரி இந்த 2 பாதாள உலக தலைவர்களுக்கு துபாயில் தங்க விசா வழங்குவதாக உறுதியளித்துள்ள நிலையிலும் மேலும் அதற்கான பணத்தையும் பெற்றுள்ளார். ஆனால் இறுதியில் அவரால் அவர்களுக்கு விசா வழங்க முடியவில்லை. எனவே கோபமடைந்த பாதாள உலக உறுப்பினர்கள் அவரை தொலைபேசியில் அழைத்து இலங்கையில் அவரது மனைவி மற்றும் பிள்ளையையும் கொலை செய்வதாக மிரட்டியுள்ளனர். அந்த மிரட்டல்களை தொடர்ந்தே 11ஆம் தேதி இரவு மோட்டார் சைக்கிளில் வந்த 2 பாதாள உலக கும்பல் துப்பாக்கிதாரிகள் கனேமுல்லையில் உள்ள வீட்டின் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். பெண் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரை ஆபாச வார்த்தைகளால் திட்டிய உப போலீஸ் பரிசோதகர் தங்காலை போலீஸ் சிறுவர் மற்றும் மகளிர் பணியகத்தினால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவத்தில் ஹமாந்தோட்டை தங்காலை போலீஸ் ஊழல் தடுப்பு பிரிவில் கடமையாற்றும் உப போலீஸ் பரிசோதகர் ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளார். தங்காலை போலீஸ் தலைமையகத்தில் கடமையாற்றும் பெண் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் கடந்த 12ஆம் தேதி தங்காலை போலீஸ் சிறுவர் மற்றும் மகளிர் பணியகத்தில் வழங்கிய முறைப்பாட்டின் அடிப்படையில் உப போலீஸ் பரிசோதகர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைதான உப போலீஸ் பரிசோதகர் இன்று செவ்வாய்க்கிழமை தங்காலை நீதிவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை மருத்துவமனைகளில் செவிலியர் சேவையில் உள்ள வெற்றிடங்களை நிரப்புவதற்காக 2020 முதல் 2022 வரையிலான காப்புதவியதர பரீட்சையில் சித்தி பெற்ற 2650 மாணவர்களையும் செவிலியர் பட்டம் பெற்ற 750 பட்டதாரிகளையும் ஆட்சேர்ப்பு செய்யப்பட உள்ளனர். இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே கலந்து கொண்டு அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் 2 வர்த்தமானி அறிவித்தல்கள் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வெளியிடப்படும் என சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் வைத்திய நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். உண்மையில் எங்களுக்கும் செவிலியர் பற்றாக்குறையுள்ளது. வடக்கில் மட்டும் 33 பிராந்திய வைத்தியசாலைகளில் செவிலியர்கள் இல்லை. 2020, 2021 மற்றும் 2022 காப்புதவியதர பரீட்சைகளுக்கு தோற்றிய 2650 மாணவர்கள் செவிலியர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான வர்த்தமானி அறிவிப்பை இந்த வெள்ளிக்கிழமை நாங்கள் அங்கீகரித்து வெளியிடுகின்றோம். எனவே இந்த பயிற்சிக்கு விண்ணப்பிக்க அவர்களுக்கு வாய்ப்பு உள்ளது. கூடுதலாக கடந்த காலத்தில் செவிலியர் பட்டம் பெற்று 875 பட்டதாரிகளை பொது சேவையில் இணைத்துக் கொள்ள உள்ளோம். அதற்கான வர்த்தமானி அறிவித்தல் 18ஆம் தேதி வெளியிடப்படும். அதன்படி பயிற்சி பெறுவர்களின் ஒரு பகுதியினருக்கும் AL சித்தி பெற்றவர்களில் ஒரு பகுதியினருக்கும் பயிற்சியை ஆரம்பிக்க எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வர்த்தமானி அறிவித்தல்களை வெளியிட உள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். இத்துடன் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.